இந்த பையன் ஒரு இறந்து போன தாத்தாவோட சட்டையில அவரோட போனை வச்சு அவரோட புதைச்சிடறான். அவரை புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தெரியுது அவரோட $8,00,000 பணத்தை இவனோட பேருக்கு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஆக்சுவலா இந்த தாத்தா ஒரு கோடீஸ்வரர், இவருக்குன்னு யாருமே இல்லாம இருப்பாரு. சோ இவரோட வீட்டுக்கு டெய்லி அவருக்கு புக்கு பிடிச்சு காட்டுறதுக்காக போனா இப்படியே கொஞ்சம் விஷயம் கழிச்சு பார்த்தா அந்த தாத்தாவும் இந்த பையனை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் இவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. அதுல இவனுக்கு ஒரு செல்போன் வாங்கும் போது அந்த தாத்தாவுக்கும் ஒரு போனை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அதோட டெக்னாலஜி புடிச்சு போய் அந்த தாத்தா எப்பயுமே அந்த போன் அவரு கூடவே வச்சிருக்காரு. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த போன் அவர் கூடயே இருக்கட்டும் தான் அவரோடய வச்சு புதைச்சிடலாம். இப்ப அவரோட $8,00,000 காசு இவனுக்கு கொடுத்ததுக்காக டான்ஸ் அவரோட நம்பருக்கு சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவரோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆனா இது அவனோட அப்பா ஏதாவது கிளிச்சா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு பையன் பம்பெடுக்கிறான். உடனே அது யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம இந்த தாத்தாவோட நம்பருக்கு போன் பண்ணி ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த பையன் மர்மமான முறையில இறந்து கிடக்குறான். இதை பார்த்ததுமே உடனே அந்த தாத்தாவை புதைச்ச இடத்துக்கு போயிட்டு அவரோட நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவ்வளவு நாளா சார்ஜ் போடாத அவரோட போன்ல இருந்து ரிங் சவுண்ட் கேக்குது.